ஸ்தலம், ஸ்தலம், ஆலயம், கோயில், இப்படி தெய்வம் வீற்றிருக்கக்கூடிய இடத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஸ்தலம் என்றும் ஆலயம் என்றும் கோவில் என்றும் நாம் அந்த தெய்வத்திற்கு பின்னால் அதை வைத்து அழைக்கின்றோம். பொதுவாக ஒரு இறைவன், இறை சக்தி ஒரு புண்ணிய பூமியிலே வெளிப்படும் காலம் வரும் பொழுது அந்த புண்ணிய பூமியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலோ அல்லது யுகங்களுக்கு முன்னாலோ ஏதோ ஒரு வழிபாடு இருந்து பிற்காலத்திலே அவை ஏதோ ஒரு காரியங்களால் அழிவு பெற்று அவ்விடம் இருந்ததற்கு கூட எந்தவித சூடுகளும் இல்லாமல் மருவி மாறி வரும் பொழுது பிற்காலத்திலே அந்த இடத்தில் மீண்டும் அந்த ஜீவ சக்தி பூமியிலிருந்து பரிமணித்து மேலோங்கி வரக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது எந்த தெய்வம் அவ்விடத்திலே வீற்றிருந்ததோ அதை வணங்குபவர்களுடைய ஞானத்திலோ அல்லது ஏதோ ஒரு மார்க்கத்தின் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் அதனை தேடிச் சென்று அவ்விடத்திலே ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற பூஜைகளை எல்லாம் மீண்டும் அந்த பூமியில் ஜீவனை கொண்டு வந்து அவ்விடத்தில் அதற்கான தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து எந்திர தந்திரங்களை பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபாட்டிற்கு உகந்ததாக மாற்றும் பொழுது அவ்விடத்தை நாம் ஸ்தலம் என்று அழைக்கின்றோம். ஆக நாம் ஒரு உதாரணத்திற்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தெருமுனையிலே ஒரு பிள்ளையாரை வைத்து வழிபடுகின்ற ஒரு சிறிய ஆலயம் அமைத்திருப்பார்கள். வெறும் பிள்ளையாரை மட்டும் வைத்து வழிபடுவதாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் அதை பிள்ளையார் கோயில் என்று அழைப்போம். ஏனென்றால் அங்கே அவர் மட்டும்தான் தனித்துவமான ஒரே தெய்வமாக ஒருவரை மட்டுமே பிரதிஷ்டை செய்ததாக அவ்விடத்திலே இருக்கும். அப்படி அது போன்ற தனித்துவமாக ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் பிரதிஷ்டை செய்து அதை வணங்கக்கூடிய இடமாக இருக்கின்ற இடங்கள் எல்லாம் ஆலயம் என்று அழைக்கப்படும். பிள்ளையார் கோவில் என்று சொல்வோம். இன்னும் சற்று பார்த்தீர்களேயானால், நாம் ஒரு ஆலயத்திற்குள்ளே பல தெய்வங்களை பிரதிஷ்டை செய்திருப்போம். அதே விநாயக ஆலயத்தில் முருகரையோ இன்னும் கோஷ்ட தெய்வங்களையோ பிரதிஷ்டை செய்திருப்போம். இப்படி நிறைய தெய்வங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து பிரதானமாக ஒரு தெய்வம் அவ்விடத்தில் நமக்கு ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவ்விடத்தை நாம் ஆலயம் என்றும் சொல்கின்றோம். இவைகளெல்லாம் நாம் இப்பொழுது நடைமுறையிலே வாழ்கின்ற வசிக்கின்ற இடங்களிலே, ஏனென்றால் கோவில் இல்லாத ஊரில் குடிகொள்ளாது என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற பழமொழியும் உண்டு. ஆக
ஒரு இடத்திலே புதியதாக ஒரு நகரமோ உருவாகிறது என்றால் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்த தெய்வமோ இஷ்ட தெய்வத்தையோ அவரிடத்திலே நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்து புதியதாக அவ்விடத்திற்கு ஜீவனை அளித்து வணங்க ஆரம்பிப்பார்கள். இவைகளெல்லாம் அந்த காரண காரியங்களை வைத்து ஆலயம் என்றோ கோவில் என்றோ அழைக்கப்படும். இதிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு நாமம்தான் ஸ்தலம் என்பது. ஸ்தலம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். பரிகார ஸ்தலம், வாயு ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலம், கேது ஸ்தலம், ராகு ஸ்தலம், அக்னி ஸ்தலம், இப்படியெல்லாம் ஏதோ ஒரு வரலாற்று புராண காலங்களிலிருந்து அவ்விடத்திலே அந்த தெய்வ ஆற்றல், தெய்வ சக்தி வெவ்வேறு பரிணாமம் பெற்றிருந்தாலும் இன்றைக்கும் லோக சேமத்திற்காகவும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் தோஷங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காகவும் கர்ம வினைகளில் இருந்தெல்லாம் அவர்கள் விடுதலை பெறுவதற்காகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள் எல்லாம் பிற்காலத்திலே மருவி ஸ்தலம் என்று அழைக்கின்றோம். ஆக த்ரீஸ்தலம், ஏன் இந்த நாமத்தை நாம் இங்கே சூட்டி இருக்கின்றோமே, ஆனால் த்ரீ என்றால் உங்களுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். அது மூன்றை குறிப்பதாகும். முக்கோணத்தை, திரிகோணம் என்று சொல்லக்கூடிய முக்கோணத்தை, முக்கோண வடிவத்தை குறிப்பதாகும் அர்த்தம். இவ்விடத்திற்கு நாம் த்ரீஸ்தலம் என்ற ஒரு நாமத்தை நாம் இப்பொழுது வைத்ததாக எடுத்துக்கொள்வோமே, ஆனாலும் கிட்டத்தட்ட நாம் எம் அன்னைக்கு ஆலயம் அமைப்பதற்காக 5-6 ஆண்டுகள் மனை தேடி, இடம் தேடி, வனத்தை தேடி எவ்வளவோ இடங்களை சென்று பார்த்திருந்தாலும் எந்த இடத்தையும் அன்னையாகப்பட்டவள் ஏற்க மறுத்தார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நாம் இடத்தை தேடி அலைகின்றோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்திலே தானமாகவும் பல இடங்கள் கொடுக்க முன்வந்தார்கள். ஆலயம் அமைப்பதற்காக நீங்கள் கொடுப்பதை கொடுத்துவிட்டு இவ்விடத்திலே உங்கள் ஸ்தலத்தை நிறுவுங்கள் என்று கூட நிறைய பேர் முன் வந்தார்கள். ஆனால் அந்த இடத்தினுடைய மண்ணை தொட்டு அன்னை இடத்திலே சமர்க்கின்ற பொழுது அன்னை அவைகளை ஏற்க மறுத்தார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20-25 இடங்களுக்கு மேலாக நிராகரிக்கப்பட்டது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது அன்னை வீற்றிருக்கக்கூடிய அந்த பள்ளிகொண்டா, வேலூர் பள்ளிகொண்டா ஸ்ரீ ராமாபுரம் சாலையில் அமைந்து கொண்டிருக்கின்ற இந்த த்ரீஸ்தலத்தினுடைய வரலாறே என்பது வேறு. இடம் பார்த்து 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 சலித்து விட்ட பிறகு திடீரென்று ஒரு அமாவாசை நன்னாளிலே இவ்விடத்திலே ஒரு இடம் இருப்பதாக எமது பக்தர் ஒருவர் மூலமாக அறிய பெற்று, சரி இன்று நல்ல நாளாக இருக்கின்றதே, நாம் இடத்தை சென்றுதான் பார்ப்போமே என்று பார்த்தோம். பார்த்த மாத்திரத்திலேயே அவ்விடத்தினுடைய அமைப்பு ஏதோ ரூபத்தில் மனதை கவர்ந்தது. இருந்தாலும் அன்னை இடத்திலே உத்தரவு கேட்ட பிறகுதான் அந்த இடத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும் என்று பார்த்துவிட்டு அந்த இடத்தினுடைய பிடி மண்ணை கொண்டு வந்து அன்னை இடத்திலே சமர்ப்பித்தோம். அன்னையும் அவ்விடத்தை ஆமோதிப்பது போலவே உத்தரவளித்தார். உடனடியாக அடுத்த 2 தினங்களிலேயே சென்று அவ்விடத்தை பார்த்து முடிவு செய்து பக்தர்கள், அன்பர்கள், அன்னையினுடைய சேவார்த்திகள் மற்றும் பாசர்களுடைய உதவியோடு அவ்விடத்தை
நாம் அன்னைக்கு அளிப்பதற்கு முடிவு செய்து, சரி இவ்விடத்திலே நாம் அன்னைக்கு ஆலயத்தினை எழுப்புவோம் என்று ஒரு முடிவானது. ஒரு 10-15 நாட்கள் கழித்து மீண்டும் அவ்விடத்திற்கு சென்று அமர்ந்து ஒரு சிறு பூஜையினை செய்யும் பொழுது அன்னையினுடைய சலங்கை ஒளியோடு கலந்த ஒரு உத்தரவு வெளிப்படுகிறது. சற்றே கண்களை திறந்து அருகாமையில் யாரோ நடந்து செல்கின்றார்களா என்று பார்த்தால் ஒருவரும் இல்லை. மீண்டும் கண்களை இறுக மூடி ஒரு தியான நிலையிலே அன்னையினுடைய மூல மந்திரத்தை ஜெபித்து தாயிடத்திலே மன்றாடி, ஏனென்றால் நாம் வெறும் கல்லாக மட்டும் அவ்விடத்திலே நிர்மாணித்தால் அதற்கு பலனில்லை. நாம் எழுப்புகின்ற அந்த ஸ்தலம் அவள் வந்து அமர்ந்து ஜீவனோடு ஜீவனாக கலந்து வருகின்ற அத்தனை பேருக்கும் அவளுடைய அருள் ஆசிகளை வழங்கினால்தான் வருபவர்களுக்கு அனைத்து வரங்களும் கிடைக்கப்படும். நாம் ஏதோ ஒரு ஆலயத்தை கட்டினோம் என்று செய்தோமே ஆனால் அதில் எவ்விதமான பிரயோஜனமும் இல்லை என்பது நம்முடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாகும். அதற்காகத்தான் இத்தனை நாட்களும் தவ வாழ்க்கையிலிருந்து அந்த உத்தரவுக்காகவே காத்து கொண்டிருந்தோம். மீண்டும் தியான மார்க்கத்திலே சென்று அன்னைக்கு பூஜிக்கின்ற பொழுது அன்னையினுடைய அசிறுவியான ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது, எழுந்து நடந்து வா. நாம் இத்தகைய கதைகளை எல்லாம் வரலாறுகளிலே ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்தில் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். நானும் அதை கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் கேள்விப்படும் பொழுது நானே நகைப்பாக சிந்தித்ததும் உண்டு. என்ன, எப்படி அன்னை நடந்து வருவார்? இதெல்லாம் சாத்தியமா? ஏதோ சொல்கின்றார்கள், நம்புவோம். இப்படித்தான் ஒரு பய உணர்வில் தான் அன்று சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது நாமும் அத்தகைய வரலாறுகளில் புராணங்களில் படிக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டது உண்டு. ஆனால் இருந்தாலும் மனதிற்குள்ளே இது உண்மையாக இருக்குமோ என்றெல்லாம் கூட சந்தேகித்த காலங்கள் உண்டு. ஆனால் அதுபோலவே ஒரு உணர்வு, எழுந்து நடந்து வா என்று. என்னடா இது? ஏனென்றால் அதுவரை நான் அவ்விடத்திற்கு செல்லும் பொழுது நம்முடைய வாகனத்தில் மட்டுமே செல்வோம். நேரடியாக அவ்விடத்தில் சென்று பார்வையிட்டு விட்டு வந்து விடுவோம். ஏனென்றால் நாம் எந்த விதமான முடிவும் தெரியாமல் இந்த இடம்தான் என்று தேர்ந்தெடுத்து அனாவசியமாக நாம் யாருடைய பேச்சுக்கும் ஆளாகிவிடக் கூடாது என்கின்ற பயத்தால் சரி முடிவு செய்த பிறகு சொல்வோம் என்று அமைதியாக இருந்தோம். ஆக அன்னையின் உத்தரவோ எழுந்து வா என்று. பூஜை செய்ததையும் தியானத்தையும் இருந்து அப்படியே மீண்டெழுந்து அவள் காட்டிய பாதை போல ஆதி சங்கரருக்கோ அன்னை பின்தொடர்ந்தால், ஆனால் எம்மையோ அன்னை அவளை பின்தொடரச் செய்தார். எம்முடைய வாழ்க்கையின் பாக்கியமாகவே நான் அந்த நாளை கருதினேன். எம் வாழ்நாளில் நாம் அவளுக்காக செலவிட்ட இந்த 12 ஆண்டு கால தவத்தின் புண்ணியத்தை அன்று நான் என் கண்முன்னே கண்ட காட்சியாகவே நான் அறிந்தேன். ஆக அன்னை வழிநடத்த அந்த சாலையின் வழியாக நடந்து கொண்டே வருகின்ற பொழுது ஓர் இடத்திலே வந்து, இந்த இடத்தை பார், இது நீ எமக்கு செய்கின்ற தொண்டிற்கு ஏதுவாக இருக்கும். நான் அமர விரும்புவதும் இவ்விடத்திலே என்று அழகாக மிகவும் ரம்மியமாக அசரீரியை போல, அது என் மனக்குரல் கேட்டதா அல்லது அன்னையின் குரல் கேட்டதா என்று இன்று வரை குழப்பமல்ல. ஆனால் கேட்டது உண்மை. அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதிலே தடுமாற்றமும் உண்டு. ஆனால்
மனக்குரலாக அன்னையின் குரலாக ஒலித்தது என்பது நிஜம். அவ்விடத்திலே சென்று நின்றதும் நிஜம். சென்று அவள் காட்டிய அவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது வெறும் கரடு முரடாக, முள்வேலிகளாக, அந்த முள் மரம் என்று சொல்லக்கூடிய கருவேல மரங்கள் சூழ்ந்ததாகவும், அசுத்தம் நிறைந்ததாகவும், சிறிது மட்டும் வயல்வெளியாக இருந்தது, சிறிது புதர்களாக இருந்தது. பார்க்கும் பொழுது மனதிற்கு ஏதோ பிடிமானமும் ஏற்படவில்லை. என்னடா இது, நாம் அவ்வளவு அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை அன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கலாம் என்று இருந்தோமே, ஆனால் அன்னை என்னவோ இவ்விடத்தை காட்டுகிறாளே, இது என்ன செய்வது? அந்த இடம் ஏற்கனவே முடிவாகியும் விட்டது. இது புதியதாக இருக்கின்றது. இது எவரிடத்தில் இருக்கின்றதோ, கேட்டால் கொடுப்பார்களோ இல்லையோ என்று சிறு கலக்கத்துடனே வீட்டிற்கு சென்று விட்டோம். ஆலயத்திற்கு நமது பீடத்திலே மீண்டும் அன்னைக்கு பூஜைகள் செய்ய ஆரம்பித்தோம். என் மனக்குழப்பமோ என்னவோ தெரியவில்லை. அன்னை மீண்டும் என் மனக்குரலின் மூலமாக எழுந்தொருளி, நாம் சொல்கின்றோம், நீ செய், நிச்சயமாக கலக்கம் வேண்டாம், கவலையும் வேண்டாம், நாம் அவ்விடத்திலே அமரப்போவது உறுதி. உம்மை ஆட்கொண்டது போல இவ்வுலகத்தையும் அவ்விடத்திலிருந்து நான் அனைவருக்கும் ஆசீர்வதித்து ஆட்கொள்வேன். அந்த காட்சியை நீ சந்தோஷமாகவும் பார்ப்பாய் என்று மீண்டும் உறக்க சொல்வது போல் உணர்ந்தேன். இனி இதில் சந்தேகிக்க வேண்டாம் என்று அந்த ஊரிலே வசிக்கின்ற எமது சிஷ்யர்களையும் அன்பர்களையும் அழைத்து அந்த இடம் யாரிடத்திலே உள்ள சற்று விசாரியுங்கள் என்று சொல்லிய பிறகு அடுத்த நாளே அவ்விடத்தினுடைய இந்த நிலத்தை வைத்திருப்பவருடைய நபர் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவராகவும், அவர் ஏற்கனவே நம்ம ஆலயத்திற்கு வழிபாடுகள் செய்துவிட்ட நபராகவும் இருந்தார் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அது மாத்திரமல்லாது கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்களாக அவர் அந்த இடத்தை விற்பதற்கு தடுமாறிக் கொண்டிருந்ததாகவும், கொரோனா காலத்திலே கடன் சுமையின் பால் ஈர்க்கப்பட்டு இவ்விடத்தை விற்றுத்தான் அவர் அதை சரி செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார் என்கின்ற உண்மையும் அப்பொழுது அறிந்து கொண்டோம். அவர் நமது பீடத்திற்கு வந்தார், அன்னையை தரிசித்தார், எம்மை சந்திக்க வந்தார். ஒரே வார்த்தை தான் நாம் சொன்னோம், அன்னைக்கு ஆலயம் எழுப்ப உள்ளோம். இது மாடு பிடிக்கின்ற வியாபாரம் போல் இல்லாமல் புண்ணிய காரியத்திற்காக நீங்கள் அவ்விடத்தை அழியுங்கள், நன்மை சேரும் என்று. அவரும் சந்தோஷமாக அன்னை ஆலயம் எழுப்புவதற்கு முழு சம்மதத்துடன் அவ்விடத்தை நமக்கு அளித்தார். அவ்விடத்தில் தான் திரிஸ்தலம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது.